தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும். எல்லோரும் வாழும் நிலை வரட்டும். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். நல்லோரை வரவேற்கும் இல்லம் உண்டு. நாள்தோறும் பரிமாற அன்னம் உண்டு. நல்லோரை வரவேற்கும் இல்லம் உண்டு. நாள்தோறும் பரிமாற அன்னம் உண்டு. எப்போதும் ஒளி வீசும் கண்கள் உண்டு. இல்லை என்றெண்ணாத உள்ளம் உண்டு. தாயேனும் செல்வங்கள் தாலாட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். பாவங்கள் இலையென்று நீராடுங்கள். பண்பாடும் புகையென்று மலர் சூடுங்கள். சமுதாயம் வாழ்கென்று இசை பாடுங்கள். எதிர்காலம் உண்டென்று நடமாடுங்கள். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். எங்கெங்கு பிறந்தாலும் ஒன்றாகலாம். இல்லாத சொந்தங்கள் உருவாகலாம். தாயாக மகனாக உறவாடலாம். தந்தைகள் தங்கைகள் துணையாகலாம். சந்தோஷம் கொண்டாடும் உள்ளங்களில் பொன்னான எண்ணங்கள் உருவாகட்டும். எல்லோரும் வாழும் நிலை வரட்டும். தாயேனும் செல்வங்கள் தாராட்டும் தீபம் வைரங்கள் போலே ஒளிவிடட்டும். இந்த வருஷ தீபாவளி உண்மையிலேயே பிரமாதம். காரணம் நீங்க எல்லாரும். அது என்ன கதை? இந்த வீட்டு முறுக்கு கூட இனிக்குது. முறுக்காது, ஜாங்கிரி அப்படின்னு சொல்லலாம். யாரும் அசையக்கூடாது. உங்க எல்லாருக்கும் சம்மன் கொண்டு வந்திருக்கேன். ஹாப்பி தீபாவளி மாமா. சேம் டு யூ ஆல். என்ன குளியலாச்சா? ஓ, ஃபர்ஸ்ட் கிளாஸா கணத்து தண்ணில குளிச்சேன். என்ன பையில கொண்டு வந்திருக்கேன்? ஸ்வீட்ஸ். நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். என்னன்னா இது தீபாவளி அன்னைக்கு கூட நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறது நிறுத்தலையா? அம்மா, நாமெல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம். சந்தோஷமா இருக்கும். ஆனா ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு ஏதுமா சந்தோஷம்? அவங்களையும் என்ன நம்ம போல தீபாவளி கொண்டாட முடியுமா? அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி அன்னைக்கு இந்த ஊர் லாக்கப்ல இருக்கிற கைதிகளுக்கு நான் ஸ்வீட்ஸ் குடிச்சிட்டு வர்றது வழக்கம். அப்போ எனக்கு ஒண்ணு கொடுங்க. நீ லாக்கப்ல இருக்க. அவருக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் கொடுங்க.
குமார் ஹாய் லக்ஷ்மி. மெல்ல மெல்ல குறுக்கே ஜன்னல். ஆமாமா ஜன்னல் ஜன்னல். லக்ஷ்மி நானே உன் வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த புஸ்தகத்துல என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்பவே வந்துட்டே நீ. இது வந்து பொம்மை பொம்மை ஒரு அழகான சித்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அதை எப்படி குடிங்க? அத நீ எல்லாம் பார்க்க கூடாது. ஓஹோ, நீங்க மட்டும் பாக்குற பொம்மையா? குமார், நாட்டுல ரொம்ப பஞ்சம் தான். போன வருஷம் எவ்வளவு மத்தாப்பு கம்பி கிடைச்சது, இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சு போச்சுடா. ஏன் பெரியப்பா என்ன வீட்டுக்கு காவல் வச்சுட்டு எங்க போயிட்டீங்க? பொறுக்கத்தான். என்னது மத்தாப்பு கம்பிய ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அப்பன் கொடுக்கற காசை வாங்கி கறி ஆக்கிட்டு கம்பிய தூக்கி போட்டுறானுங்க. நான் யார விடுவேனா? எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். என்ன பெரியப்பா அது அசிங்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு இல்ல, ஃபேக்டரியில கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பான். அசிங்கத்துக்கா காசு கொடுக்கறான்? உள்ள வண்டி வைக்கிறேன், நேரம் கிடைக்கும் போது எண்ணி வை. சரி. உங்க பெரியப்பா எங்க வீட்டு வாசல்ல இருந்து நிறைய கம்பிகளை கொண்டு வந்திருப்பார் போல இருக்கே. நீயே பாத்துக்கிட்டு இருந்த கடைஞ்செடுத்த கஞ்ச வார்த்தையை அளந்து பேசுங்க. என் வருங்கால மாமனாரை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆடா சக்கன. குமார், நான் இந்த தீபாவளி ஸ்வீட்ஸை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. பெரியப்பா வந்துட்டு போறாரு. அவரு கம்பி எண்ணிட்டு இருப்பாரு, நீ கவலைப்படாத. இப்ப நம்ம மாத்திரம் என்னவா, கம்பியை எண்ணிட்டு தானே இருக்கும். கரெக்ட். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எங்க பெரியப்பாங்கிற ஜெயிலரு ஓகேன்ட்டான்னு எல்லாம் சரியா போயிடும். சரி, யாராவது பாத்துட்டு போறாங்க. கைய போட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. வரேன். என்னடா அது? ஒண்ணு இல்ல பெரியப்பா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தீபாவளி பலகாரம் கொடுத்துட்டு போனா. கொண்டா குடுறா. ரொம்ப நாள் ஆச்சுடா தீபாவளி பலகாரம் சாப்பிட்டு. என்னடா அவன் ஃப்ரெண்டு கஞ்சப்பைய ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொன்னு வச்சிருக்கான். உனக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறது அவனுக்கு தெரியாதா? உங்களை அவனுக்கு நல்லா தெரியும் பெரியப்பா. இருந்தாலும் உங்ககிட்ட அவனுக்கு ரொம்ப பயம். இருக்கும் இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லி வையே. அடுத்த வருஷம் தீபாவளிக்காவது ஒவ்வொன்று ரெண்டு அனுப்ப சொல்றான். அநேகமா பெரியப்பா அடுத்த தீபாவளிக்கு அவன் நம்ம வீட்டோடயே இருந்து பலகாரம் செய்வான். சுச்சே, அந்த சிநேகிதனே உனக்கு வேணாம். நம்மால சம்பளம் கொடுக்க முடியாது. முருகா, ஐயோ பெல் அடிக்குதா. குர்ரா குர்ரா. ஐயோ உதவி கையெடு. அப்பா, பெல் நின்னு போச்சு. டபே, எதை தொட்டாலும் தொடு, இதை தொடாதேன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன தெரியா? உரைக்கிற இதுக்குள்ள நீ வராத, வெளியில போ. நீங்க சொல்றபடி கேட்கலன்னா நான் அவளை நிறுத்திடுறேன் பெரியப்பா. அவளை நிறுத்துறதுக்கு நீ யாரா? வச்சுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு எனக்கு தெரியும். சமயத்துல அப்படித்தான் கோச்சுக்குவேன். நீ வேலையை விட்டு நின்னுடாத, வெளியில போயிரு. வேணும் போது கூப்பிடுறேன். ஐயே வாமா, இப்படி போ, நான் செய்யறேன். கொடு. உங்களுக்கு ஏன் மாமா இந்த வேலை? ஏமா இப்படி கேட்கிறேன்? என் மகளா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? உண்மையிலே சொல்றேன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பொழுதுபோக்கா இருக்கு தெரியுமா? ஆனா உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான் எனக்கு கொடுத்து வைக்கல. சச்சா, அப்படிலாம் சொல்லப்படாது. என்னம்மா இவ்வளவு அழுக்கா இருக்கு? சோப் எடுத்துட்டு வரேன். நான் தான். ஏமா, உன் மாமாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? வந்துட்டீங்களா? ஏன் மாமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க? கேட்கறதுக்கு பதில், உன் மாமாவை கொஞ்சமா பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா மாமாவுக்கு ஒரு என்ன மாமா இது? நீங்களா? மாமா இப்படி தவற வேண்டாம் மாமா. உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? என்ன மாதிரி குரல் மாத்தியா பேசுறேன்? என்ன கேட்ட? மாமாவுக்கு ஒண்ணு வேணுமா? இந்த வாய்ப்பு மாமாவுக்கு விட்டுடுங்க. ஊருக்குள்ள தெரிஞ்ச மானமே போயிடும். மானமா? நான் காமிக்கிறவா மானத்தை. கௌசல்யா, என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. நான் உங்ககிட்ட பேசல, இவன் தான் உங்ககிட்ட பேசலாம். மாமாவை தொட்டு பாரு. உங்ககிட்ட பேசல, தொட்டு பாரு. மன்னிப்பு கேடுறான். காலைல விழுந்து பண்ணு. தகச்சி என்ன மன்னிச்சிடுமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. அன்னைக்கு கடைக்கு வந்து ₹1 பதிலா பேப்பரை கொடுத்து ஏமாத்தினானே, அவன் இவனே தான் மாமா. உண்மையா? பொம்பளைகளை ஏமாத்திட்டான். உனக்கு
அப்படியே போயிட்டா வணக்கம் சார். வணக்கம். வாங்க சார் தாமரே, வாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நான் ட்ரைனிங்ல இருந்தப்ப நீங்க பார்த்தது. எங்க இந்த பக்கமா? நீங்க கூட பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, அந்த 3 கைதிகள் ஜெயில இருந்து தப்புனத பத்தி. அவங்கள கண்டுபிடிச்சா 10,000 ரூபாய் ரிவார்டு கூட. ஐ சி. ஆமா சார், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷலா போஸ்ட் பண்ணிருக்காங்க சார். இவன் இருக்கான் பாருங்க, இவன் ஒரு பலகாரம். எங்க பேரு முத்து. இவனை பாருங்க, இவன் யார் கையெழுத்தையும் ரொம்ப சுலபமா போட்டுருவான். பேரு நாகு. இவன் இருக்கானே, எந்த இரும்பு பெட்டியா இருந்தாலும் ஒரே தட்டுல திறந்துருவான். பேரு சிவா. இந்த 3 பேரும் நீங்க அவங்களை எங்கேயாவது பாத்தீங்களா சார்? இந்த ஊர் பக்கத்துல பாத்தீங்களா சார்? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டுங்க, நான் 1 நிமிஷத்துல வந்துடுறேன். அநேகமா வெற்றியோட திரும்புவேன் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஓட்டு பிடிக்க விளையாட்டு இருந்தோம். மீனாட்சி உள்ள வச்சு கூட்டி நானே வச்சிருந்தேன். இப்ப சாமி எங்கே போனோம்? எப்படியாவது அவளை காப்பாத்துங்க. ஐயோ, என் குழந்தைய காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சாவியை குறைச்சிட்டா இன்னும் கொஞ்ச நாள் இந்த குழந்தைக்கு உயிரை போடும். கையெழுத்து கும்பிடுற என் குழந்தைய காப்பாத்துக்கல. என் குழந்தைய காப்பாத்துங்களே. கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா, என்ன விஷயங்க? ஏதோ ஒரு குழந்தை இரும்பு பீரோக்குள்ள மாட்டிக்கிச்சான். சிவா, நம்மளைய பார்த்துட்டு இருக்காரு. நீ உன் வழியில தொடர்ந்தா நம்ம யாருன்னு தெரிஞ்சு போயிடும். நமக்கு ஆபத்து. துறக்காது. பாத்துட்டு என் குழந்தைய காப்பாத்துங்க. என்னாலும் சரி, எனக்கு குழந்தையினுடைய உயிர் தான் முக்கியம். ஒண்ணு இல்ல, நல்ல காலம். குழந்தைக்கு ஒண்ணு. ஐயா, உங்களை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நீங்கதான் என் தெய்வம். அந்த 3 பேரையும் அவசரப்படாதீங்க. நான் சந்தேகப்பட்டவங்க நீங்க சொன்ன அந்த 3 திருடங்க இல்ல. பாருங்க, சில சமயம் நம்ம கண்ணுக்கு நல்லவங்க கூட தவறு பண்ணவங்களா தெரியுது. நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவங்க வேற யாரும். நான் அப்போ நினைச்சேன் சார், அவங்களாவது இப்படி ஓப்பரா சுத்துறதாவது. அவங்க அவ்வளவு பெரிய முட்டாள்